3 மாசத்துக்கு நீங்க வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணா இதனால நம்ம ஃபியூச்சர்ல எந்தெந்த நோய்கள் எல்லாம் நம்மள அண்டாது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் COPD, chronic obstructive pulmonary disease. இந்த டிசீஸ் வந்துட்டா என்ன ஆகும்னாக்கா அவங்க கடைசி காலத்துல ஆக்சிஜன் வச்சு தான் அவங்க உயிர் வாழ முடியும். கொஞ்ச நேரம் வேணா ஆக்சிஜன் இல்லாம இருக்கலாம், திருப்பி வீட்லயே அவங்க ஒரு மிஷின் வச்சுன்னு இருப்பாங்க, அதை வச்சுதான் அவங்கனால படுக்கவே முடியும். அந்த மாதிரி இந்த chronic obstructive pulmonary disease நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா வராது. அதுக்கப்புறமா அஸ்தமா, வீசிங், இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. மிக முக்கியமாக இன்ஃப்ளூயன்சா, இன்னைக்கு ஃப்ளூக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு வேக்சின் போடுறாங்க. இந்த ஃபாஸ்டிங் நீங்க செஞ்சா அந்த வேக்சின் போட வேண்டியது இல்லை. உங்களுக்கு இந்த காய்ச்சல், இரும்பல், இந்த மாதிரி ஃப்ளூ சம்பந்தமான நோய்கள் உங்களை அவ்வளோ சீக்கிரம் அண்டாது. அதுக்கப்புறமா போன் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆஸ்டியோபொராசிஸ், ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ், ஜாயிண்ட்ஸ் பெயின், ஆத்ரைட்டிஸ், ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மாடர்ன் வேர்ல்டுல இந்த நோய்கள் எல்லாம் நம்ம சந்திச்சுன்னு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நோய்களும் உங்களை அண்டாது. அதுக்கப்புறமா மிக முக்கியமா வயசான காலத்துல இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அல்சைமர், பார்க்கின்சன் டிசீஸ், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த 3 மாத கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் அந்த நோய்களையும் வராம தடுக்கும். அதுக்கப்புறமா மிக முக்கியமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம், ஸ்ட்ரோக், பிரெயின்ல ஸ்ட்ரோக்கு, கை கால் வராம போறது, ஃபேஷியல் பேராலிசிஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பிரச்சனை கண்டிப்பா இந்த மாதிரி நாங்க சொல்ற மாதிரி நீங்க ஃபாஸ்டிங் இருந்து உங்க உணவு முறையை மாத்திட்டா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்ட்ரோக்கை பத்தி நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருமா, நான் படுத்த படுக்கையா ஆயிடுவேனா. நீங்க இந்த ஃபாஸ்டிங் செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரோக்கும் வராது, பிபியும் ஹை ஆகாது. கண்டிப்பா இந்த ஃபாஸ்டிங் நீங்க இருந்தீங்கன்னாக்கா, ஏன்னா கழிவு வெளியேற்றம் நம்ம வாரம் வாரம் செஞ்சிட்டோம்னாக்கா உடம்புல கழிவு நிக்காது, உங்களுக்கு பிபி ஹை ஆகாது, கொலஸ்ட்ரால் ஹை ஆகாது, ஹார்ட் டிசீஸ் வராது. கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட். இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வராது. கொலஸ்ட்ரால் ஹை ஆயிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா, நான் இது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா, எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருமா, இதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த 3 months ஃபாஸ்டிங்க நீங்க ரொம்ப அழகா நீங்க எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். கிட்டத்தட்ட 86 வகையான டிசீஸ்ல இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கலாம். எத்தனையோ வகையான டிசீஸ்க்கு நீங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த டிசீஸ் எல்லாம் நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ் மூலமா, இந்த 3 months ஃபாஸ்டிங் மூலமா நீங்க ரொம்ப அழகா இந்த 86 வகையான டிசீஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா ஒபேசிட்டி, அதுக்கப்புறமா தைராய்டு, இது இன்னைக்கு நிறைய நம்ம பாக்குறோம். நிறைய தைராய்டு பிரச்சனை, ஒபேசிட்டி பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ், அதுக்கப்புறமா பிஎம்எஸ், இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. இதனால என்ன ஆகுது, இந்த பிரச்சனை வர்றதுனால அப்புறமா யூட்ரஸ் ரிமூவ் பண்றது, இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது, வரவே வராது. இந்த 3 months ஃபாஸ்டிங் நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த பீரியட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், சிஸ்ட், ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி தைராய்டு, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கண்டிப்பா நாங்க சொல்றோம், நீங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னாக்கா இந்த 3 months ஃபாஸ்டிங் எல்லாமே சயின்டிபிக்கான அப்ரோச். அந்த காலத்திலயோ நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எல்லாம் செஞ்சுன்னு இருந்தாங்க. ஆனா அதை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம், இல்ல அதை தப்பா செய்யறோம். சோ கரெக்டா அந்த ஃபாஸ்டிங் எப்படி செய்யறது அப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். மனம் சார்ந்த பிரச்சனைகள், தூக்கமின்மை, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பைபோலார் டிசார்டர், இந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நம்ம ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்.
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக இதுல ஒரு ஆராய்ச்சி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஆட்டோஃபேஜின்னாக்கா ஃபாஸ்டிங் மூலயமா நம்ம உடம்பு எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு ஜப்பான்ல ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார். நீங்க வேணா ஆட்டோஃபேஜினா என்னன்னு போட்டு பாருங்க. இந்த ஆட்டோஃபேஜி ஃபாஸ்டிங் பண்றதுனால ஹார்ட் டிசீஸ் 40% குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்கும் சொல்லுங்க? ஹார்ட் டிசீஸுக்காக எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தால் ஹார்ட் டிசீஸ் வராது. உங்க ஹார்ட் புத்துணர்ச்சியா இளமையா இருக்கும். உங்களுடைய ஸ்கின் டோன் நல்லா இருக்கும். வயசான மாதிரி ஒரு தோற்றம் வராது. இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணின்னு இருந்தா எப்பவுமே இளமையா இருக்கலாம். இவ்வளவு பலன்களை கொடுக்கிற அற்புதமான ஒரு ஃபாஸ்டிங் மெத்தடை நீங்க கத்துக்க போறீங்க. ஜஸ்ட் 500 rupees இந்த 3 months ஃபாஸ்டிங்க்கு. அதனால நாங்க உங்களுக்கு என்ன சொல்றோம்னாக்கா, இந்த 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போது நாங்க இதை புக்கிங்கை க்ளோஸ் பண்ண போறோம். அதனால கூடிய விரைவில் நீங்க இந்த 3 months ஃபாஸ்டிங்க்கு புக்கிங் பண்ணிட்டு இதுல என்ரோல் பண்ணிக்கோங்க. பல விஷயங்கள் நீங்க கத்துக்குவீங்க. உணவை பத்தி, ஃபாஸ்டிங்கை பத்தி, எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடணும், ஏன் சாப்பிடக்கூடாது, ரெண்டுமே நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ நண்பர்களே, டிலே பண்ணாதீங்க. உடனே இந்த கோர்ஸுக்கு நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. நன்றி.